எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள், பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 11/8/2025 தட்சணாயனும் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள் தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி 12:10 வரை துவிதியை, பின்பு திருதியை திதி. இன்று யோகம் அதிகண்ட நாம யோகம். இன்றைய கரணம் 12 மணிக்கு கரசை, 12 மணிக்கு பிறகு வணிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் 3:10 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் 3:18 வரை பூசம், பின்பு ஆயில்யம். கடகராசிக்கு சந்திராசிரமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் சுக்கிரன் குரு, கடகத்தில் புதன் சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாள் என்ன செய்யலாம்? திங்கட்கிழமை ஆடி மாதம் நிறைவடைகின்ற சிறிது நாட்களே இருக்கின்றது. இப்பொழுது தேவையான குலதெய்வ பூஜை, பரிகார நிவர்த்திகள் செய்வது மிக சிறப்பு. குறிப்பா பார்த்தீங்கன்னா நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி. இந்த சதுர்த்தி திதியில நாளைக்கு ஆடியில வர சதுர்த்தி திதி கொண்டாடும் போது நம்ம ஆவணியில மிகப்பெரிய விசேஷம் நடக்கும். விநாயகரோட பிறந்த நாள். இது மாதிரி விஷயங்களை நம்ம இப்ப முன்கூட்டியே ஒவ்வொரு விழாவையும் அந்தந்த மாதத்துக்குரிய விழாவையும் செய்து வர வர வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நல்ல பல ஏற்றங்களையும் மகிழ்ச்சியும் பெறலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களுக்கு போவோமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக இருந்த போதிலும் பேச்சு, வழக்கு, மொழிகளில் கவனம் கண்டிப்பாக தேவை. இருந்தால் வாழ்வில் உயர்வும் வெற்றியும் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப அமோகமான நாள். பெரிய ஒரு பொருளாதாரங்கள்லாம் உங்களை தேடி வரும். தேடி கிடைக்காத பொருள் இன்று கிடைக்கும். மகிழ்ச்சியோடு பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல சுபமான பலன்களை தருகின்ற ஒரு நாள் இன்று உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகின்ற அல்லது செய்கின்ற முயற்சிகளில் வெற்றி பாதையை நோக்கி பயணப்படுகின்ற யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் எதை செய்தாலும் இன்று வெற்றி நிச்சயம் உண்டு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு செய்கின்ற செயல்களில் தோல்வியை நினைத்து பயப்படுவீர்கள். அதுதான், அதாவது நம்ம செய்யறோம், அதை நம்ம ஜெயிக்கிறோன்ற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டா ஜெயிப்போம். ஏன்னா சந்திராஷ்டமத்துல எல்லோருக்கும் தடுமாற்றம் உண்டு. உங்களுக்கு 8ஆம் இடம் இருக்கிறதுனால இன்னும் மனசு, உடல் கலக்கம் ரெண்டுமே இருக்கும். சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். சற்று கவனம், எச்சரிக்கை தேவை. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும்
தாய் சகோதர உறவில் கவனம் தேவை. சகோதரர்களுக்காக எல்லாம் செய்தோம், நமக்கு அவர்கள் எந்த நற்பலன்களும் அடைய முடியவில்லை. பங்காளி அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சற்று கவனமும் எச்சரிக்கையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாளாக இன்று இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சி பொங்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும், நாம் ஏற்கனவே நினைத்து வைத்திருக்கிற பணிகள் செவ்வனே செய்து முடிக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு பாதை தெரியாது இருந்தது, ஒரு பாதை தெரிந்தது. பாதை சரியானால் பயணம் சரியாகும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு பாதை கண்ணுக்கு தெரிய காத்திருக்கிறது. முயற்சி செய்து வெற்றி அடையுங்கள். விருச்சக ராசி என்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். எல்லோரிடம் கேட்ட உதவிகள் கிடைக்க பெறும். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு நாள். வார்த்தைகள் கவனமா இருங்க. பிள்ளைகள் உறவுல கொஞ்சம் எச்சரிக்கையோடு பயன்படுங்க. சகோதர சகோதரி உறவுலையும் கொஞ்சம் கவனம் வைங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு புதிய பொருள் சேர்க்கை உண்டு. குழந்தைகளுக்கான விஷயங்கள், மனைவிக்கான விஷயங்கள், வியாபார வகையில் லாபம், தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசுக்கு இன்றைக்கு உண்டு. சின்ன விஷயம் மட்டும்தான், தலை பாரம் அல்லது தலைவலி இருக்கும், அதை சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாள்னு சொல்லிக்கலாம். நீங்க முயற்சியை மட்டும்தான் கைவிடுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க பயிற்சி கிடைச்சதே அது போதுன்னுவாங்க. முயற்சி பண்ணோம், அதுல வெற்றி கிடைக்கல, ஆனா அதுக்கான பயிற்சி பெற்றுட்டோம், இந்த பயிற்சியை வச்சு இன்னும் மேலும் ஜெயிக்கலான்னு போவாங்க. அதுபோல எண்ணத்தை மேன்மைப்படுத்தி கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். எல்லா வகையான தேவைகளும் நிறைவேறுகின்ற நாள். அதாவது மனசு பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களுக்கு விட்டுட்டு போகும். அது வாங்கணும், இதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணுன்ற மாதிரி. ராகு பிரம்மாண்டம், சந்திரன் மனசுக்காரகன். மனது கடந்து துடிச்சுக்கும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்று உண்டு. அதை கவனத்துடன் செயல்பட்டு வெற்றி அடையுங்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறந்த நாள் தான். ஆனா உங்க வார்த்தையில ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு மாட்டிப்பீங்க. சிலருக்கு வாக்கு கொடுக்க கூடாது. இந்த நாளில் இது நடக்கும் அப்படின்னா நடக்கும், அதை கவலையே விட்டுரும். இறைவன் மேல பாரத்தை போட்டு உங்களுக்கு எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழக்கு அப்படின்ற மாதிரி நீங்க என்ன முடிவு பண்ணீங்களோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.